ரோஹித், nickname சஞ்சு. Thank you. Good. I'll call you. இது உன்னோட பிராச்சி. அப்புறம் இது உனக்கு சேர வேண்டிய பணம். ஓகே பாய். என்னோட 1000 ரூபாய். 1000 ரூபாய்க்கு பதிலா 11000 ரூபாய் வாங்கிக்கோ, சரியா? அண்ணே, இந்த ஐஸ்வர்யா ராய் ரொம்ப பெரிய ஆளா இருப்பா போல இருக்கே. உடனே பணத்தை தூக்கி போடுறா. நல்ல விஷயம் தானே. முதல்ல லக்ஷ்மி கிடைச்சது, அப்புறம் இந்த கிரக லக்ஷ்மி. இதை விட பெரிய விஷயம் என்ன இருக்க போகுது? கல்யாண வாழ்த்துக்கள். ரிஷி, என்ன பண்ற? அது நான் சின்ன ரூமுக்கு ஷிஃப்ட் ஆகுறேன். அது நான் சின்ன ரூம்ல இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். கம்ஃபர்ட் சைஸ், கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவேன். ஆனா நீ போய் சொல்லும்போது கொஞ்சம் கூட கம்ஃபர்டபுளாவே இல்ல. அதனால ஒழுங்கா உண்மையவே சொல்லிடு. ஷகானா அவளோட ரூமை ரொம்ப மிஸ் பண்றா. நாள் முழுக்க சோகத்துல இருக்கா. அடுத்தவங்க மனசு கஷ்டப்படுறத நான் பார்க்க விரும்பல. அவ ரூம்ல அவ இருக்கிறது தான் நல்லது. அப்புறம் பிராச்சியும் சகானாவும் சின்ன ரூம்ல இருக்காங்க. ஏன் ஒருத்தனுக்கு இவ்வளவு பெரிய ரூம் தேவையா? அதான் அவங்களுக்கு அவங்க ரூமை கொடுத்துட்டு சின்ன ரூமுக்கு போயிடலான்னு டிசைட் பண்ணிருக்கேன். அவளுக்கும் சந்தோஷம், எனக்கும் சந்தோஷம். நீ மத்தவங்களுக்காக எவ்வளவு யோசிக்கிற? அவ உன்கிட்ட சண்டை போடுறதுனால நீ ரூமை விட்டு கொடுக்கல. அவ ரொம்ப மிஸ் பண்றான்றதுக்காக நீ இந்த ரூமை விட்டு கொடுக்கறல்ல. மத்தவங்களோட எமோஷன்ஸை புரிஞ்சுக்கிறதுன்றது ரொம்ப நல்ல குவாலிட்டி, தெரியுமா? ஆனா இந்த காலத்துல விட. அட இல்ல, நீங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. அதனால நீங்க எல்லாரும் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி என்னன்னா, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். அத உன்கிட்ட கேட்கலாமா வேண்டாமான்னு கூட எனக்கு தெரியல. நீங்க உங்க ஃபேமிலியில என்ன ஒருத்தனா நினைச்சீங்கன்னா தாராளமா கேட்கலாம். ஒருவேளை நான் தப்பா கூட நினைச்சிருக்கலாம். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, உனக்கும் பிரியங்காவுக்கும் நடுவில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தோணுது. அதாவது அவ முன்னாடி நீ ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணிட்டு இருந்த. உங்க 2 பேருக்குள்ள ப்ராப்ளம் எதுவும் இல்லையே? நான் உங்ககிட்ட நிச்சயமா சொல்றேன். ஆனா அது அவ்வளவு முக்கியமானது இல்லை. அதெல்லாம் என்னோட பழைய கதை. ஸோ ஐ மீன் இட்ஸ் ஆல் ரைட். ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஒருவேளை உனக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா நீ என்கிட்ட சொல்லலாம். ஐ அம் ஹியர். ஓகே? தேங்க் யூ. கிளம்புறியா? எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போறியா? ரூமை காலி பண்ணிட்டு போறேன். ஆனா எங்கும் வெளியில இல்ல, சைட்ல அந்த சின்ன ரூமுக்கு. அதனால நீ என்ன நாள் பூரா இங்க பார்த்துதான் ஆகணும். ஸோ சாரி, என்னால ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் நம்ம 2 பேருக்கும் ஏட்டிக்கு போட்டியா நடந்ததில்ல, அதெல்லாம் மறந்துட்டு சந்தோஷமா இரு. அப்புறம் இந்த ரூமை நான் உனக்காக தான் விட்டு கொடுக்குறேன். ஸோ என்ஜாய், ஜாலியா என்ஜாய் பண்ணு. பை. இல்ல, இன்னைக்கு மீட்டிங் வேண்டாம், நாளைக்கு வச்சுக்கோங்க. ஐ அம் பிஸி டுடே. ஆல்ரைட்? அப்புறம் நான் அப்புறமா பேசுற. கண்ணில் ஏதோ விழுந்துருச்சு. ஓ நோ. அப்படி பண்ணாதீங்க. ஒரு நிமிஷம். கண்ணை அப்படி போட்டு கசக்காதீங்க, அப்புறம் செகப்பாயிடும். இங்க பாருங்க, நான் ஹெல்ப் பண்றேன். ஏதோ விழுந்துருச்சு நினைக்கிறேன். கையை எடுங்க, கண்ணை கசக்காதீங்க, நான் ஹெல்ப் பண்றேன். பெட்டர்? நோ நோ, நாட் ரியலி. இருங்க, இன்னொரு தடவை ஊதி விடுறேன். It's better now? Yeah. ரொம்ப தேங்க்ஸ். கண்ணை கசக்காதீங்க. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு என்ன ஆச்சுன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? என்ன? பிரக்யா இங்க வந்திருக்கான்னு நான் அபிகிட்ட சொன்னதும் அவன் எல்லாத்தையும் மறந்துட்டு எல்லாரையும் விட்டுட்டு அவளை தேடிக்கிட்டு போனான். நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? அபியும் பிரக்யாவும் ஒரு தடவை ஒன்னா மீட் பண்ணா போதும், அவங்க மறுபடியும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. அவங்க 2 பேரும் ஒருத்தர் ரொம்ப விரும்புறாங்க. ஒருத்தருக்காக ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் ஒரே ஒரு தடவை மீட் பண்ணா போதும், நடந்தது எல்லாத்தையுமே மறந்துடுவாங்க. அப்ப அவங்க மேல வச்சிருக்கிற காதல் மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். நான் உனக்கு புரிய வைக்கணும்னு நினைக்கிறதெல்லாம்
அபி பிரக்யாக்காக மட்டும்தான் வாழ்றான். யாரோட தலையெழுத்துல என்னதான் எழுதிருக்குன்னு யாருக்கு தெரியும் அண்ணி? அதுக்காக நான் என்ன ஆசைப்படுறேனோ அத அடைஞ்சே தீருவேன்னு சொல்லல. ஆனா ஒருவேளை 2 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்றாங்கன்னா அப்புறம் ஏன் அவங்க ஒன்னா இல்ல? சொல்லுங்க அண்ணி. விதி விதிதான் எல்லாத்தையும் டிசைட் பண்ணும். யார் யார் கூட சேரணும், யார் சேர மாட்டாங்கன்னு. இந்த வீட்டுக்கு நான் யாரோடைய அன்பும் பறிக்கிறதுக்காக வரல, யாரோடைய குடும்பத்தையும் கெடுக்கிறதுக்காக வரல. நான் அப்படிப்பட்டவ இல்லைன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும் மீரா. ஆனா அபி அவனுக்கு தெரியாதுல்ல. அவனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தியா? அப்ப என்ன ஆகும்னு எனக்கு தெரியாது. எனக்கு பயம்லாம் இல்ல. ஏன்னா நான் செய்யறது, விருப்பப்படுறது எதுவும் தப்பு இல்லைன்னு எனக்கு தெரியும். என் மனசுக்கு எது சந்தோஷத்தை கொடுக்கதோ, எது நல்லதுன்னு தோணுதோ அதுதான் நான் செய்யறேன். அதுக்காக யாருடைய சந்தோஷத்தையும் நான் கெடுக்க மாட்டேன். நீங்க என்கிட்ட சொல்லலன்னா கூட பிரக்யா மிஸ்டர் மேராக்கு யாருன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவங்க என்னவா இருப்பாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். தட்ஸ் ஃபைன். திஷா, என்னம்மா இது? நீ வேற ஒருத்தரை விரும்புறன்னு எப்படி இப்படி சொல்ல முடியும்? எனக்கு வேற என்ன பண்றதுன்னே தெரியல. என் மனசுல தோணுனதை அப்படியே சொல்லிட்டேன். அவர் என்னை விட்டுட்டு போனா மட்டும் போதும்னு தோணுச்சு. அப்புறம் இதெல்லாம் எதுக்காகக்கா? எதுக்காக நான் என்ன பண்றேன், ஏது பண்றேன்னு எதுக்காக அவர் தெரிஞ்சுக்க விரும்புறாரு? என் லைஃப்ல எதுக்கு இன்வால்வ் ஆகணும்? என்னை பத்தி இவ்ளோ கவலைப்படுறவரு ஆலியாவை கல்யாணம் பண்ணிருக்க கூடாது இல்ல? அக்கா, நான் உங்களை மாதிரி கிடையாது. நீங்க ரொம்ப ஸ்ட்ராங். அவரை எதிரில பாக்கும்போது நான் ரொம்ப ரொம்ப வீக்கா ஃபீல் பண்றேன். அவர் முன்னாடி என்னோட வீக்னஸ் நான் காட்ட விரும்பல. என்னோட வீக்னஸ் அவர் பயன்படுத்திக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ரித்திக்கு தெரியுமா நீயும் புரபும் காரை பார்க் பண்ணியாச்சு. பார்க்கிங் எவ்வளவு கஷ்டப்பட்டு கிடைச்சது தெரியுமா? இதுக்கு தான் பேசாம டாக்ஸில போலான்னு உன்கிட்ட நான் சொன்னேன். கார் பார்க்கிங்க்கு தேட வேண்டிய அவசியம் இல்லைல்ல. ஓ சாரி, ஆக்சுவலி எனக்கு ஒரு வியாதி இருக்கு. நான் ரொம்ப அதிகமா பேசுவேன். அப்புறம் திஷா இருக்கால்ல, இவ தான் என் வியாதியை கண்டுபிடிச்சதே. மேடம் என்னோட வியாதி என்னன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா ட்ரீட்மெண்ட்டுக்கு தேவையான விஷயத்தை இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை. ஆனா உனக்கு வைத்தியம் பார்க்கணும்னா பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்கற டாக்டர் கிட்ட இவன் முதல்ல வைத்தியம் எடுத்துக்கணும். ஆசீர்வாதம் பண்ணுங்க. அடடட, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. வணக்கம். ஆக்சுவலி திஷா உங்களை பத்தி என்கிட்ட நிறைய சொல்லியிருக்கா. ஒருவேளை திஷா இங்க இல்லைனாலும் உங்களை நான் கரெக்டா அடையாளம் கண்டுபிடிச்சிருவேன். இவனுக்கு பொய் சொல்ற வியாதி கூட இருக்குன்னு நினைக்கிறேன். அது எப்படி நீ கண்டுபிடிச்சிருவ? இல்ல ஆக்சுவலி திஷா ஒரு செல்ஃபி காட்டினா அதுல நீங்க எல்லாரும் இருக்கீங்க. அப்புறம் எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா, உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், அதனால தெரிஞ்சிரும். அத நானும் இப்ப சொல்லிட்டேன். அப்புறம் லேட் ஆனாலும் ஒரு விஷயத்த உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன். போட்டோல பார்க்கும்போது நீங்க ரொம்ப அழகா தான் இருக்கீங்க. ஆனா ரியல் லைஃப்ல நீங்க ரொம்ப 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 அழகா இருக்கீங்க. தேங்க்யூ. ஆமா, நீ என்ன பாராட்டி பேச மாட்டியா? பரவாயில்ல விடு. இருந்தாலும் கேக்குறேன், டீ குடிக்கிறியா? கண்டிப்பா. ஆனா உங்க வீடு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. முதல்ல வீட்டை நான் பார்க்கணும். பார்க்கலாமா? நிச்சயமா. அப்புறம் புதையல் ஏதாவது கிடைச்சிடுச்சுன்னா முதல்ல எனக்கு சொல்லு. சரி. சும்மா கிண்டல் பண்ணேன்பா. வாப்பா, இத வந்துடுறோம். அப்போ அடிக்கடி விழற வியாதியும் இருக்கா? எழுந்துரு. இல்ல நானே எந்திரிச்சுப்பேன். சீனியர் சிட்டிசன் கிட்ட உதவி வாங்க கூடாதுங்கிற வியாதி கூட இருக்கா? சரி வா, எழுந்துரு. பாத்தீங்களா இவனை? இப்ப சொல்லுங்க, இவனை மாதிரி ஒருத்தனை யார் விரும்புவா? அக்கா, பூரப் சார் இவனை எப்பவுமே பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன். இவனை அவர் பார்த்தாருன்னா கண்டிப்பா நான் போய் சொன்ன விஷயம் தெரிஞ்சிடும். அப்புறம் நான் நல்லாவே மாட்டிப்பேன். இவன் ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு கூட லாக்கி இல்லாதவன். திஷா, எனக்கு என்னமோ நீ அவனை விரும்பலன்னா கூட அவனுக்கு உன் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கிறதா எனக்கு தோணுது. ஐயா, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. அவன் எப்பவுமே இப்படிதான். இது வரைக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பையும் அவன் சீரியஸா எடுத்துக்கிட்டது இல்ல. ஐ திங்க் அவன் உன் விஷயத்துல சீரியஸா தான் இருக்கான். அவன் உன்னை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கான்.
ஒரு ஸ்பெஷலும் கிடையாது. ரொம்ப இரிட்டேட்டிங் இவன். 2 நிமிஷம் இவன் கிட்ட பேசுனீங்க, நீங்களும் இரிட்டேட் ஆகி ஓடி போயிடுவீங்க. ஓகே, நான் தான் ஏதோ கன்க்ளூஷனுக்கு உடனே வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நீ ஒரு தடவை இதை பத்தி யோசிச்சு பார்க்கலாம்ல. எனக்கு என்னமோ நான் நினைக்கிறது சரின்னு படுத. என்ன நினைச்சுக்கிட்டு நீங்க என்னோட லைஃப்ல இன்டர்ஃபியர் ஆகுறீங்க? மற்றவங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு நல்ல வழியை கண்டுபிடிச்சிருக்கீங்க. நேர்ல பார்க்கும்போது நல்லவனா காட்டிக்கிறீங்க, திரும்பி பார்த்ததும் அப்படியே ஏமாத்த உங்களுக்கு எப்படி மனசு வருது? உன்னை நீயே தண்டிச்சுக்காத திஷா. ஐ லவ் ரித்திக். நான் எதுக்காக அப்படி ஃபீல் பண்ணணும்? நான் சந்தோஷம் தானே படணும். அவளோட லைஃப்பை நோக்கி போய்கிட்டு இருக்கா. இதை தானே நானும் விரும்பினேன். அப்புறம் ஏன் என்னால் சந்தோஷமா இருக்க முடியல? அப்புறம் ஏன் எனக்கு மனசுல இவ்வளோ பாரமா இருக்கு? அப்புறம் எவ்வளோ நேரம் தான் என்ன இப்படி முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்க போறேன்? அது நான் உன்னை பார்த்து முறைக்கல, நான் உன்னை பார்த்தேன், பார்க்குறேன், உன்னை புரிஞ்சுக்கவும் முயற்சி பண்றேன். அப்படின்னா சிந்தனையில மூழ்கிட்டியோ? என்ன சொல்ற? அதாவது நீ யோசிக்கிற. நான் உன்னை எந்த அளவுக்கு தப்பா நினைச்சேனோ அந்த அளவுக்கு நீ மோசமானவன் இல்ல. அப்போ கொஞ்சம் மோசமானவனா? எல்லார்கிட்டயும் கொஞ்சம் மைனஸ் இருக்க தானே செய்யும். அது சரிதான். ஆனா நான் அவ்வளவு மோசமானவன் இல்லைன்னு உனக்கு எப்படி தெரிஞ்சது? எனக்குள்ள ஒரு ஸ்பெஷல் மிஷின் இருக்கு, அது மூலியமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீ 90% மோசமான ஆளு கிடையாதுன்னு. அப்ப என்னோட பேச்சு உனக்கு தப்பா தோணுது. நீ தானே என்கிட்ட சொன்ன பேச்சுல ஒன்றும் மோசம் கிடையாது, ஆனா கொஞ்சம் கொஞ்சம் மோசம். அப்ப நீ என்ன மன்னிச்சுட்டேன்னு எடுத்துக்கலாமா? நான் உன்னை சொல்லட்டுமா? நீ குழந்தைங்க மாதிரி ரொம்ப பிடிவாதக்காரி. பார்த்த மெதுவா. சாரி. உன்னோட போன் அடிக்கிறது ஒரு நிமிஷம். பர்சன்டேஜ் பத்திலாம் எனக்கு தெரியாது, ஆனா நான் தப்பிச்சேன். பேசு. நீ எதுக்கு என் போனை எடுத்த? அதான் போன் எடுத்துட்டாலே இப்ப பேசு. ஹலோ, உன் கூட இருக்கிற பொண்ணு யாரு? அட முதல்ல உன் கையை தொடச்சுக்கோயே. அது யாரும் இல்லையே. அவளோட பேர் என்னன்னு சொல்லு. அது நான் உன்கிட்ட அப்புறமா பேசுறேன். என்ன ஆச்சு? இந்த தடவை என்ன நடந்தாலும் சரி ரிஷி, நான் தோத்து போக மாட்டேன். இந்த தடவை ஆட்டமும் என்னோடது, அப்புறம் நீயும். யார் அது உனக்கு போன் பண்ணது? பேசினதும் இவ்வளவு டென்ஷனா இருக்க? யாரும் கிடையாது, நான் போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரேன். நீயா மறுபடியுமா? அட நீ எவ்வளவுதான் என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருப்ப? அதான் மன்னிச்சிட்டேன்ல, முதல்ல இங்க இருந்து கிளம்பு. அது வந்து நான் உன்னை மறந்துட்டேன் பாட்டி. என்ன மறந்துட்ட? ரிஷி கூட இருக்கிற அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். அட சொல்லுமா, என்ன பொருளை இங்க விட்டுட்டு போயிட்ட சொல்லு. இங்க பாரு, நீ என்னன்னு சொல்லலன்னா நான் எப்படி கண்டுபிடிச்சு கொடுக்கறது? அப்புறம் பிரக்யாவும் இங்க இல்ல, அவ மார்க்கெட்டுக்கு போயிருக்கா. நான் தான் தேடி கண்டுபிடிச்சு கொடுக்கணும். என்னன்னு சொல்லு. உங்களுக்கு தெரியாது, எங்க வச்சிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். நானே எடுத்துக்கிறேன். அட எங்க போற? முதல்ல நான் சொல்றத முழுசா கேளு. ரிஷி அந்த ரூமை சஹானா கிட்ட கொடுத்துட்டான். அவன் எப்ப இங்க வந்தானோ அன்னையில இருந்து அந்த சஹானா அவன் பின்னாடியே சுத்திட்டு இருக்கா. அவன் என்னோட பேரன். ரிஷி மனசெலவுல ராஜாவா உயர்ந்துட்டான். அந்த ரூமை அவளுக்கே கொடுத்துட்டாமா. அவன் நல்ல காரியம் செஞ்சதுனால சஹானாவும் அவனுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவா இல்லையா? அந்த சஹானாங்கிறது யாரு? சஹானா பிரக்யாவோட தங்கச்சி பொண்ணு. அப்ப ரிஷியும் அவ்வளோ அண்ணன் தங்கச்சியா? அட அண்ணன் தங்கச்சி எப்படி ஆக முடியும்? பிரக்யாவோட சொந்த தங்கச்சி பொண்ணு கிடையாது. ஆனா அன்புல சொந்த பொண்ணு விட அதிகமா அன்பு காட்டுவா. ஆமா,
நீ ஏன் இந்த அளவுக்கு விசாரணை பண்ணிட்டு இருக்க? நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இவளோட பொருள் எதுவோ இங்க விட்டுட்டு போயிட்டாலாமே, அதை எடுக்க வந்திருக்கா. என்னோட செயின், ஹார்ட் ஷேப்ல இருக்கிற செயின், அதை நீ பாத்தியா? நீ எதை தேடி வந்திருக்கன்னு எனக்கு தெரியும். நானே உன்கிட்ட பேசணும்னு நினைச்ச, நீயே வந்துட்ட. வா, நம்ம வெளியில போய் பேசுவோம். வெளியே எதுக்கு? இங்கேயே உட்காந்து பேச வேண்டியதானே? இங்கேயே பேசுவோம். உன்னோட ரூம்ல. சஹானா எங்க? அவ இங்க இல்ல. நீ வா என் கூட. என்ன விஷயம்? நம்ம 2 பேரும் சம்பந்தப்பட்ட விஷயம், ரொம்ப முக்கியமானது. சரி வா, ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஓகே பாட்டி, பாய். மறுபடியும் சந்திப்போம். பாட்டியா? ரன்வீர், என்ன பேராண்டி, உனக்கு ஒண்ணு இல்லையே, நல்லா தானே இருக்க? வீட்ல இருக்க, ஆனா எந்த சத்தமும் இல்லாம இருக்க. உனக்கு உடம்பு நல்லா தானே இருக்கு? நான் ஏதோ ஒரு யோசனையில இருந்தேன். என்ன யோசனைனா? ஆமா, எதுக்காக இங்க படுத்திருக்க? அது பாட்டி ஆக்சுவலி. பிராச்சி, வாடா கண்ணா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், வாமா. அட, நீ எங்க கிளம்பிட்ட? நான் என் ரூமுக்கு போறேன். எனக்கு கொஞ்சம் நிறைய வேலை இருக்கு. இவனுக்கு என்னாச்சு? பிராச்சி, நல்ல வேளை நீங்க வந்துட்ட. வெரி குட், வெரி குட். ஆனா டைமிங் தான் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. விக்ரம் இப்பதான் இங்க இருந்து போனாரு. நீ அவரை மிஸ் பண்ணிட்ட. இட்ஸ் ஓகே. அவர் இல்லனா என்ன, எங்க கூட வந்து டீ சாப்பிடு. கம் கம். பரவாயில்ல, ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். அடடடா, நீ ஆபீஸ்ல வேணா எம்ப்ளாயா இருக்கலாம், வீட்ல கிடையாது. வீட்டை பொறுத்த வரைக்கும் நீ எங்க குடும்பத்துல ஒருத்தி. ஓகே, இஃப் ஐ அம் ஃபேமிலி, அப்போ நான் டீ போடுறேனே. இது லட்சத்துல ஒரு சொல்லு. ஆக்சுவலி எங்க கிச்சனை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப பொசசிவான ஆளு. ஆனா உனக்காக ஓகே. டீ போட்டு எடுத்துட்டு வரேனா? எனக்கு ஒரு கப்பு டீ. Thank you so much for dropping. அவ்வளவுதானா? அவ்வளவுதானா? அட, நீ உன்னோட பிரக்யா அக்காவுக்கும் சரிதா ஆன்ட்டிக்கும் நான் பிடிச்சிருக்கனா இல்லையான்னு சொல்லணும்ல. என்ன இருந்தாலும் அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கும். நீ வேணா அவனை விரும்பாம இருக்கலாம், ஆனா அவனுக்கு உன் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குன்னு எனக்கு தோணுது. அவங்களுக்கு என்ன பிடிக்கவே இல்லையா? சப்பா, நான் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்க எவ்வளோ முயற்சி பண்ணேன். ஐ மீன், நான் உன்னோட ஃப்ரெண்டு இல்லையா, அதனால இப்படிப்பட்டவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கேன்னு அவங்க தப்பா நினைக்க கூடாது. அது மட்டும் இல்ல, என் லைஃப்ல நல்லவங்களோட எண்ணிக்கையை அதிகமாக்கணும்னு பாக்குறேன். ஏன்னா அவங்களுக்கு யாருக்கு தெரியும், நாளைக்கு மறுபடியும் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா ராத்திரி தங்கறதுக்கு ஏதாவது ஒரு இடம் வேணும்ல. வீட்டில் உள்ளவங்க நல்லவங்களா இருந்தா பிரேக்கப் ஆனா ஏற்படுற வழி ரொம்ப சீக்கிரமா காணாம போயிடும். அப்புறம் அவங்க ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. நீ சரியான சிடு மூஞ்சி. எனக்கு பிரேக்கப் ஆனா அன்னைக்கு ராத்திரி கூட என்ன நீ வெளியே அனுப்பிட்ட. உனக்குள்ள எதையன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? சரி, உனக்கு புது கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைச்சாலா இல்லையா? ஆஃப் கோர்ஸ். கூலிங்கா, சார்மிங்கா, ஹார்ட்டா, ஸ்மார்ட்டா இருக்கேன். கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்காம இருக்குமா? Thank God. சரி சரி, வா உள்ள வா. உன்கிட்ட சில மெயில்ஸ் காட்டணும். ஒர்க்கா? இல்ல இல்ல இல்ல, எனக்கு தூக்கம் வருது, நான் வீட்டுக்கு போறேன். அட நில்லு. சரிப்பா, இன்னைக்கு எந்த ஒர்க்கும் இல்ல. ஓகே, சரி வா. என்ன அதிசயம், என்கிட்ட இன்னைக்கு ரொம்ப நல்ல விதமா பேசுற. ஆமா, ஏன்னா பிரக்யா அக்காக்கு உன்னை ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்புறம் சரிதா ஆண்டிக்கும் நீ அது கார்ட்டூன் கேரக்டர் மாதிரி இருந்திருக்க. பட் இட்ஸ் ஓகே. தட்ஸ் ஓகே. அட்லீஸ்ட் உன்ன மாதிரி அன்னோயிங், இரிட்டேட்டிங் மாதிரி அவங்களுக்கு தெரியலல. அதுவும் இல்லாம she is cute. வெரி கியூட். அவங்களுக்கு உன்னால சந்தோஷம். ஆனா எனக்கு என்ன சந்தோஷம்னா, உனக்கு தான் ஒரு புது கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டால. வாவ், இந்த டேட்டை நான் ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது நான் பழைய கேர்ள் ஃப்ரெண்டை விட்டுட்டு புது கேர்ள் ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டதுக்கு நீ கோவப்படல அதுக்கு. ஆமா, இதுதான், இத பத்தி தான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் ஒன்னு சொன்னா நீ நம்பவே மாட்டேன். பிரக்யாக்கா உன்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்காங்க தெரியுமா? வாட்? அதாவது உன் மனசுல எனக்காக ஏதோ ஃபீலிங்ஸ் இருக்குன்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உன்னோட காதல் லீலைகளை பத்தி தெரியாது. This was I talking about. Why so serious? No, not at all. I'm just upset. உனக்காக என் மனசுல ஃபீலிங் இருக்குன்னு அவங்க எப்படி நினைச்சாங்க? அதுவும் எனக்கு ஃபீலிங்ஸ். No, never ever. Shut up. நீ எனக்கு சரிப்பட்டு வர மாட்ட. நான்லாம் உனக்கு ரொம்ப அதிகம். இப்பெல்லாம் நான் உன் கூட இருந்து இருந்து உன்ன மாதிரியே பேச கத்துக்கிட்டேன் தெரியுமா? Idiotic, stupid, useless. நீ போயிடு, இல்லனா நான் உன்ன மாதிரியே மாறிடுவேன். Go.
உனக்கு பூரப் கண்ணாவை முன்னாடியே தெரியும்ல? ஆமா. சரி, கிளம்புறேன். ம்.